அப்பா எமதாருமே நாங்குவழிச்சாலை ரோட்டில் மூதேவி போய்கிட்டே இருக்கா. நாங்குவழிச்சாலை ரோட்டில் மூதேவி போகிறா. 4 வீலர் 2 வீலரு சைக்கிள் வண்டி பஸ்ஸு விமானம் ட்ரெயின் எல்லாம் மூதேவி ஆட்டுதான். இது மூதேவி ஆட்டினா தான் குளோஸ் ஆகுவான். இது கடைசி கணக்கு 7 ஓலைச்சோடு கணக்கு. அடுத்தாப்புல ஒரு பெண்ணு அது இப்போ உட்கார வச்சாச்சுன்னா ஆட்டா முடிக்க அந்த பெண்ணு நைட்டு நேரம் கும்பிடுதாளா. செவ்வாய்க்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே கும்பிடுவான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பவரை போயிடும். ஆணு செத்து போவான். ஆணு செத்தே போவான். அதுதான் கணக்கு. புரியுதா இல்லையா? நமக்கு உள்ள கணக்கு 7 ஓலைச்சோடு சாமி. புரியுதா இல்லையாப்பா? இப்போ மூதேவி அந்த பெண்ணு கும்பிடுறது. அப்போ ஆண் பூரா அரசியல்வாதி சோழி முடிஞ்சு போவான். பல லட்சம் கோடி 10,000 கோடி உள்ளவன் சோழி முடிஞ்சு போவான். இதில் ஊடால நோய் வரும். காய்ச்சல் மண்டேடி என்னென்ன ஈரக்கொலைக்கு எல்லாம் போட்டது. அந்த 108 நரம்பு வாசிகளில் காய்ச்சல் 108 நரம்பு காய்ச்சல் இருக்குது. அந்த காய்ச்சலை விடுவான் கடவுள் முக்கால் சத்தியம். அப்போ தான் கண்டாலுமே சுண்டுவான் எப்பா அந்த 108 நரம்பில் ஒரு காய்ச்சல் வரல. தின்னுட்டு காலையும் மாலையும் கழிக்கானா மொத்தாலக்க திம்பா அந்த நேரம் ரோட்டில் பிடிங்கிட்டே போவான். அப்படியே ஒழுவை விட்டு கண்டாலுமே அரசியல்வாதி இப்படி தான் போவான். பல லட்சம் கோடி உள்ளவன் இப்படி தான் போவான். ரோட்டு காட்டில் வண்டி தூக்கிட்டு போகிறான்னா ஒளியிடும். ஏன்னா பேண்ட் அழுதாமா. ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிடுதானா? கடவுளே பூமி கொடுத்த அது தொட்டு கும்பிட்டு சாப்பிடுதானா? அவன் கண்ணுக்கு அவன் பார்வைக்கு இவனுக்கு தெரியும். ஆணுக்கும் பெண்ணுக்கும். அரசியல்வாதி என்னடா ஒளிக்கிட்டே போகிறான். ரோட்டு காட்டில் பேண்ட்டே போகிறான். அப்போ தான் அடி வாங்குவான். அதுலேயே வரும். அந்த காய்ச்சல் விட்டோடனே அவனுக்கு நிற்காது. ரோட்டு காட்டில் அடிச்சுட்டு போவான். அடி தர்ற மாட்டி அரசியல்வாதி தூக்கி அடிப்பான். இதெல்லாம் இருக்குப்பா. இந்த சேட்டை பண்ணி வச்சுருக்கான்ல. எங்கே போனாலும் ரோடை அழிக்கிறது. ரோட்டை போட்டு அழிக்கிறது. மலையை உடைச்சி குளத்தில் மண்ணள்ளி திங்கிறது. உக்காளி கண்டாரவளுமே என்ன கூத்தெல்லாம் அடிச்சு வச்சுருக்கான். கண்டாரவளி கேடு கட்ட உரிமை பூரா எங்கே பார்த்தாலும் போர். ஒரு வீட்டுக்கு 2 போர். என்னப்பா இது எவ்வளோ பூமியா? அப்போ எவ்வளோ கஷ்டப்படுத்தி வைக்கான் பூமியை. அம்புட்டு கீழே போர் பூரா. இப்போ தண்ணி பாரத்தட்டு கீழே பிடிங்கிருச்சுன்னா கீழே இறக்கிட்டாங்க. பூதம் அரைக்கி கீழே இறக்குதாங்க. அவங்களும் குடிக்காங்க. ஆனால் அந்த காத்தோட்டம் போய் உள்ளே போதா அப்படியே சுண்ணாம்பு பாரத்தட்டு காய்ஞ்சி கொண்டே இருக்கும். காயும். அந்த காத்தோட்டம் போய் காயல அப்படியே முறுக்குன்னு செட்டிக்கிறாமோ அப்படியே கீழே இறங்கும். கண்டாவளையுமே அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணால அரசியல்வாதி கிடப்பான். பல லட்சம் கோடி உள்ளவன் கிடப்பான். அகம்பாதம் பண்ணுறவன் கிடப்பான். இந்த ஆணு தான் சேட்டை 100க்கு 100. பெண்ணு 70%. முக்கால் சேத்தியம் பூரா சேட்டை. அந்த சேட்டைக்கு நடுநேரத்தில் இறங்கும் பகலில் இறங்கும் சொல்ல முடியாது. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.